திருச்சி கரும்பலகை காவலர்கள் பெருமையுடன் வழங்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் ஒரு மதிப்பெண் வினாவிடை பாகம் 7. சௌமிய நாராயணன் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டார்? பூரணர், கூரேசர், முதலியாண்டான், ராமானுஜர். விடை ராமானுஜர். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் வெண்பா, அகவற்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. விடை அகவற்பா. யாப்பின் உறுப்புகள் டேஸ் வகைப்படும். 5, 6, 7, 8. விடை 6. வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. விடை செப்பலோசை. திருக்குறளும் நாலடியாரும் டேஸ் பாவால் அமைந்துள்ளன. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. விடை வெண்பா. ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. விடை அகவலோசை. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. விடை ஆசிரியப்பா. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. விடை துள்ளலோசை. கலிப்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. விடை துள்ளலோசை. வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை,
அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. விடை தூங்கலோசை. வெண்பா டேஸ் வகைப்படும். 3, 4, 5, 6. விடை 5. ஆசிரியப்பா டேஸ் வகைப்படும். 3, 4, 5, 6. விடை 4. இரண்டு அடி முதல் 12 அடி வரை அமையும் பாவகை. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. விடை வெண்பா. மூன்றடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும் பாவகை. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. விடை ஆசிரியப்பா. ஒருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. விடை செப்பலோசை. ஒருவர் பேசுதல் மற்றும் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. விடை அகவலோசை. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல், பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல், அறிவியல் முன்னேற்றம், வெளிநாட்டு முதலீடுகள். விடை பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது தம் வாழ்க்கையில் பெற்ற விளைவுகளை கலையாக்கினார். சமூக பார்வையோடு கலைப்பணிபுரியவே எழுதினார். அறத்தை கூறுவதற்காக எழுதினார். அழகியலுடன் இலக்கியம் படைத்தார். விடை சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். ஜெயகாந்தன் உன்னைப்போல் ஒருவன் திரைப்படத்திற்காக பெற்ற விருது குடியரசுத் தலைவர் விருது, சாகித்ய அகாதமி விருது, ஞானபீட விருது, தாமரை திரு விருது. விடை குடியரசுத் தலைவர் விருது. ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் சுந்தர காண்டம்,
பாரிசுக்கு போ. உன்னைப் போல் ஒருவன். சில நேரங்களில் சில மனிதர்கள். விடை: சில நேரங்களில் சில மனிதர்கள். நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை. நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். திமிர்ந்த ஞானச் செருக்கு. கம்பீரமான குரல். வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள். இவைகள்தான் ஜெயகாந்தன் என்று கூறியவர் அசோகமித்திரன். கா. செல்லப்பன். தீசு செல்லப்பா. ம. பொ. சிவஞானம். விடை: கா. செல்லப்பன். ஒரு தேசத்தின், ஒரு நாகரிகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம் என்று கூறியவர் அசோகமித்திரன். கா. செல்லப்பன். ஜெயகாந்தன். ம. பொ. சிவஞானம். விடை: ஜெயகாந்தன். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும். ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும். பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்று ஜெயகாந்தனால் பாராட்ட பெற்றவர். அசோகமித்திரன். கா. செல்லப்பன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ம. பொ. சிவஞானம். விடை: பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டிய மனித வாழ்வின் பிரச்சனைகளே என்று கூறியவர் அசோகமித்திரன். கா. செல்லப்பன். ஜெயகாந்தன். ம. பொ. சிவஞானம். விடை: ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் அசோகமித்திரன். கா. செல்லப்பன். ஜெயகாந்தன். ம. பொ. சிவஞானம். விடை: ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை அமைந்த தொகுப்பு குரு பீடம், யுக சந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும். விடை: யுக சந்தி. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது தலைவிதி, பழைய காலம், ஏழ்மை, தலையில் கல் சுமப்பது. விடை: தலையில் கல் சுமப்பது. கவிஞர் நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது நபி, அப்துல் ரஹ்மான், முகமது ரஃபி, ஷாந்தா ஷாஹிப். விடை:
முகமது ரஃபி, கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் முகமது நபி, அப்துல் ரஹ்மான், சந்தா சாஹிப், முகமது ரஃபி. விடை முகமது ரஃபி. நன்றியுடன் கரும்பலகை காவலர்கள் சார்பாக சைவ சர்க்குணன்.